இயேசு கிறிஸ்துவும் நானும். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் கூறின 7 வார்த்தைகள் இவைகளே. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளிலே முதல் 3 வார்த்தை மற்றவர்களுக்காக அவர் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் வேண்டினார். நம்மை ஆண்டவர் மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். கடைசி நேரத்தில் பரதேசிலே இருப்பாய் என்று அந்த கல்லனுக்கு சொன்னது போல எந்த நேரத்திலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். 3வது காரியமாக தன் தாயும் ஒரு பாதுகாப்பான அரவணைப்பை கொடுக்கின்றார். 4வது வார்த்தையிலிருந்து அவர் தனக்காக பேசுகின்றதை பார்க்கிறோம். 4வது வார்த்தை, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். நம்முடைய பாவம் அவர் தலைமையிலே வந்ததினாலே பிதா அவரை விட்டு விலகினார். அதனாலே அவர் அந்த விதமாக கதற வேண்டியதாக இருந்தது. சரீர தாகத்தை மட்டுமில்லை, ஆத்மாக்களுக்குரிய தாகத்தையும் அவர் விரும்புகின்றார். எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவருடைய ஆவியை ஒப்புவிக்கின்றார். நாமும் அப்படியே செய்வோம். Have a blessed day. God bless you. Give your heart to God and to man. Live in God's world, live on our knees. Thanks for watching. Like, share, subscribe.